Hello students, estimation theory la maximum likelihood estimation use பண்ணி எப்படி parameter find out பண்றதுன்ற டாபிக் இங்க பார்க்கலாம். Maximum likelihood estimation நாலு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. x variable x வந்து எந்த distribution ஃபாலோ பண்ணுதுன்றதை first செக் பண்ணணும். செகண்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த ஃபாலோ பண்ணுதோ அதோடைய ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இல்லை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னென்னா லைக்லிவுட் ஃபங்க்ஷன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் டென்சிட்டி ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்டில் எழுதணும். ஸோ ப்ராடக்ட்டில் எழுதினதை ஃபோர்த்து ஸ்டெப்பில் மேக்ஸிமைஸ் பண்ணணும். எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். ஸோ அந்த பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இங்கே இந்த டீட்டா தான் பேராமீட்டராக எடுத்திருக்கோம். அப்போ நம்ம இந்த டீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எக்ஸு வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும். செகண்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எது இருக்கோ அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு லைக்லிவுட் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் எழுதணும், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆர் டென்சிட்டி ஃபங்க்ஷனை. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை ஈக்குவல் டு 0 போடணும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எல்ன்னு போட்டிருக்கேன், இங்கே லாக் எல் போட்டிருக்கேன். ஏன் லாக் எல் போடணுன்றதை நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈக்குவல் டு 0 போடணும், ரெண்டுமே சேம் தான். ஸோ நம்ம கொஸ்டின்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா லெட் எக்ஸ் பி எக்ஸ்போனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் பேராமீட்டர் லாம்டா using maximum likelihood estimation find an estimate for the parameter lambda. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் எதை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும். எக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுது, எக்ஸ்போனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் போட்டிருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போது இந்த மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணி இந்த லாம்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸு வந்து எக்ஸ்போனென்ஷியலி டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ இது ஒரு கண்டினியூஸ் கேஸு. அப்போ அதோடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா லாம்டா ஈக்குவல் டு லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸு. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, லாம்டா கிரேட்டர் தென் 0. This lambda is a parameter to be estimated. இந்த லாம்டாவை தான் மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் இங்கே வேறு பேராமீட்டர் டீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. டீட்டான்னு கொடுத்தா இங்கே என்ன பண்ணுங்கள், டீட்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் டீட்டா எக்ஸ்ன்னு போடுங்க. இங்கே லாம்டா கொடுத்துருக்கோம்னா நம்ம லாம்டா ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா n சாம்பிள் எடுத்துக்கலாம். லெட் x1 x2 xn be a random sample of size n. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், லைக்லிவுட் ஃபங்க்ஷன் எழுதணும். லைக்லிவுட் ஃபங்க்ஷன்னா எல் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ கம்மா லாம்டா. எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா லாம்டா என்னது, லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். அப்போ எக்ஸ்ஐ என்னது, இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஐ போடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஐ போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஐக்கு 1 கொடுங்க. அப்போ லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா x1 இன்டூ lambda e power minus lambda x2 into it goes on till xn. lambda e power minus lambda இந்த இங்கே வந்து என்ன வரும்னா xn வரும். ஸோ lambda into lambda lambda square, அடுத்த lambda into பண்ணிங்களா lambda cube, அப்போ lambda power 4, lambda power 5 எத்தனை வரைக்கும் இருக்குது, n வரைக்கும் இருக்குது. ஸோ lambda power n. நெக்ஸ்ட்டு இ பவர் இருக்கனால பவரில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்தையும் மைனஸ் லாம்டா காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா x1 plus x2 plus goes on till xn வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா சம்மேஷன் xn எழுதலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ லைக்லிவுட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணணும். மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா இதை டிஃப்ரென்ஷியேட், லைக்லிவுட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 போடணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியலுடைய பவரில் சம்மேஷன் இருக்குது, xi இருக்குது. எக்ஸ் பவரில் இருந்ததுனாலே லாக் எடுத்துகிட்டு அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்போல்லாம் எக்ஸ் பவரில் இருக்கோ அப்போல்லாம் லாகரிதம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லாம்டா கேப் மேக்ஸிமைஸ் எல் ஆஃப் லாம்டாவாக இருந்தால் கண்டிப்பாக லாம்டா கேப் ஆல்சோ மேக்ஸிமைசஸ் த லாக் ஆஃப் எல் ஆஃப் லாம்டா. ஸோ ஈக்குவேஷன் 1ல் taking log on both sides, log of L of lambda is equal to log of lambda power n e power minus lambda xi இருக்கு. ஸோ லாகரிதம் உடைய log of lambda power n into e power minus lambda summation xi என்ன ஃபார்முலா இருக்குன்னா log of abல இருக்கு. log of ab எப்படி எழுதலாம், log of ab வந்து log a plus log bன்னு எழுதலாம். ஸோ log a plus log b, ஸோ log of lambda power n, so log of lambda power n plus log of e power minus summation xi, so log of e power minus lambda summation xi. so பவரில் இருக்கிறது லாகரிதமில் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த n இங்கே வந்துடும். ஸோ n log lambda மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஸோ மைனஸ் லாம்டா சம்மேஷன் xi log e. log e உடைய வேல்யூ வந்து 1. therefore log of L of lambda is equal to
n log lambda minus lambda summation xi. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் லாகரிதம் எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 2வை டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு lambda we get d by d lambda because with respect to lambda differentiate பண்ணுறோமா of log of L of lambda equal to n constant அப்படியே வச்சுக்கோங்க. differentiation of log lambda என்னது 1 by lambda minus summation xi differentiation of lambda என்னன்னா 1. so summation xi into 1 வரும். so which is equal to n by lambda minus summation xi. so இதுதான் differentiation value. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த differentiation வந்து equal to 0 போட போகிறோம். so n by lambda minus summation xi. so differentiation நீங்கள் வந்து equal to 0 போட்டிங்க அப்படின்னா n by lambda minus summation xi is equal to 0 minus summation xi inside வந்து plus ஆகிடும். lambda இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க, summation xi இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா lambda is equal to n by summation xi. I varies from 1 to n. So இதை lambda find out பண்ணிட்டோம் parameter. This is nothing but maximum likelihood estimator of lambda is nothing but lambda cap. lambda பதிலா lambda cap யூஸ் பண்ணுங்க equal to n by summation xi. So இதுதான் இதோடைய parameter உடைய answer. Next question. Let x1 till xn be a random sample of size n from a Bernoulli random variable with parameter p. Find the maximum likelihood of p. So maximum likelihood use பண்ணி இந்த p find out பண்ணணும். So maximum likelihood find out பண்ணா நாலு விஷயம் என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. first x எந்த distribution follow பண்ணுதுன்னு check பண்ணணும். second probability mass function இல்லைன்னா density function. மூணாவது likelihood ப்ராடக்ட்ல எழுதணும். நாலாவது மேக்ஸிமைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இது இந்த எக்ஸு எந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது, பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ எக்ஸ் ஃபாலோஸ் த பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் போது இது ஒரு டிஸ்க்ரீட் கேஸு. ஸோ இதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா f of x, p equal to p per x into 1 minus p the whole per 1 minus x. x is equal to 0, 1. Sometimes இப்படி கூட படிச்சிருப்பீங்க, p power x into q power 1 minus x னும் படிச்சிருப்பீங்க, where q is equal to 1 minus p. ஸோ நம்ம parameter p மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால qக்கு பதிலாக 1 minus p னே எடுத்துக்கோங்க. ஸோ p power x 1 minus p the whole power 1 minus x. இந்த pன்றது தான் parameter, அதை தான் estimate பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ண போகிறோம்னா maximum likelihood function யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதுக்கு likelihood function எழுதணும். likelihood function எழுதுறதுக்கு என்ன பண்ணுங்க, x1 x2 xn be a random sample of size n வரைக்கும் random sample எடுத்துக்கோங்க. அப்போ likelihood function எப்படி எழுதணும், L of p அங்கே லாம்டான்னு யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே p யூஸ் பண்ண போகிறோம். pன்றது தான் parameter. ப்ராடக்ட் i is equal to 1 to n f of xi, p. ஸோ xன்னு போடக்கூடாது இந்த இடத்துல xi because எல்லா வேரியபிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ xi, p. So product f of xi, p என்னன்னா இது சேம் திங் தான், p power x 1 minus p the whole power 1 minus x. இந்த இங்கே xக்கு பதிலாக என்ன போட போகிறோம், xi போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ xக்கு பதிலாக இங்கே xi. இப்போ iக்கு 1 கொடுங்க, iக்கு 1 கொடுத்தீங்கன்னா p power x1 into 1 minus p the whole power 1 minus x1. iக்கு 2 கொடுத்தீங்கன்னா p power x2 1 minus p the whole power 1 minus x2. சேம் திங் ஃபைனலாக xn கொடுத்தீங்கன்னா p power xn 1 minus p the whole power 1 minus xn. ஸோ எல்லாம் ப்ராடக்டில் இருக்குது. ஈச் இதில் வந்து 2 டேர்ம் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா 2 டேர்ம், இந்த p ஒன்று இருக்குது, 1 minus p இருக்குது. ஸோ pக்கு பவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. x1 இங்கே இருக்க x2 goes on till xn வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் திங் 1 minus p அந்த ஹோல் பவர் 1 minus x1 1 minus x2 goes on 1 minus xn வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ x1 plus x2 goes on till xn எப்படி எழுதலாம், summation xi எழுதலாமா. நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது, 1 minus x1 plus 1 minus x2 எல்லாம் இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணிக்கலாமா. 1 plus 1 என்னது 2, 1 plus 1 plus 1 என்னது 3. அப்போ 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3, 4 டைம்ஸ் ஆட் பண்ணால் 4. அப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும், n டைம்ஸ் ஆட் பண்ணால் n வரும். நெக்ஸ்ட்டு மைனஸை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா வெறும் x1 plus x2 plus goes on plus till xn வரைக்கும் வரும். So this is nothing but n minus இதெல்லாம் சம்மில் இருக்கா, அப்போ summation xi. So 1 minus pக்கு the whole power n minus summation xi. So likelihood functionை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி
ஈக்குவல் டு 0 போடணும். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய எக்ஸ் எங்கே இருக்குது, வேரியபிள் எக்ஸ் பவரில் இருக்குது. அப்போ பவரில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், லாக் எடுக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கோங்க. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், இங்கே லாக் ஆஃப் எல் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் பி பவர் சம்மேஷன் எக்ஸ்ஐ 1 மைனஸ் பி n minus summation xi. So log வந்து மல்டிப்ளைல இருக்க log அடிஷனுக்கு மாற்றிடலாம். log p power summation xi plus log 1 minus p the whole power n minus summation xi. இப்போ summation xi ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஸோ summation xi log p plus n minus summation xi log of 1 minus p. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா d by dp because with respect to p தான் parameter. So with respect to p தான் differentiate பண்ண போகிறோம். d by dp of log of L of p is equal to summation xi log p differentiate பண்ணிங்கன்னா 1 by p plus n minus summation xi ல p இல்லை, ஸோ அது அப்படியே எழுதிக்கோங்க. log of 1 minus p. log of 1 minus p என்னன்னா differentiate பண்ணிங்கன்னா 1 by 1 minus p into differentiation of 1 என்னது 0 minus differentiation of p என்னது 1. So 0 minus 1 another minus 1. So 1 by 1 minus p into minus 1. So அதான் இங்கே எழுதியிருக்க. So n minus summation x 1 by 1 minus p into minus 1. So next என்ன பண்ணணும், இந்த differentiation என்ன பண்ணணும், equal to 0 போடணும். equal to 0 போடனீங்கன்னா summation xi by p இந்த minus ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. minus n minus summation xi by 1 minus p is equal to 0. இதில் p தான் find out பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், cross multiply பண்ணுங்கள், p இங்கே multiply பண்ணுங்கள். அப்போ இது என்ன ஆகும், 1 minus p into summation xi. இந்த p இந்த சைடு multiply பண்ணிங்கன்னா p into n minus summation xi the whole divided by p into 1 minus p equal to 0 வரும். அப்போ இந்த denominator இங்கே கொண்டு போனீங்கன்னா 0 ஓட multiply ஆகும். அப்போ numerator மட்டும் போட்டுட்டு equal to என்ன பண்ணலாம், 0ன்னு எழுதிடலாம். ஸோ equal to 0ன்னு எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 1 into summation xi என்னது summation xi minus p into summation xi என்னது minus p summation xi minus p into n என்னது np minus p into minus summation xi plus p into summation xi equal to 0. because already denominator எங்க போடுச்சு, இந்த சைட் போடுச்சு, 0 ஓட மல்டிப்ளை ஆகும்போது 0 ஆகிடும். ஸோ இதில் என்ன கேன்சல் பண்ணலாம்னா இந்த டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது summation xi minus np minus np சைட் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். np equal to summation xi. So p is equal to summation xi by n. So நம்ம பிளானே p தான் find out பண்ணணும். So p find out பண்ணிட்டோம். Therefore the maximum likelihood estimator of p is p cap is equal to summation I equal to 1 to n xi divided by n. That's all. Find out பண்ணிட்டோம். Thank you students. Have a great day.